செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜனவரி 29ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பரிமாற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை 16வது முறையாக நீட்டித்துள்ள சென்னை மாவட்ட அவருடைய நீதிமன்ற காவலை 29ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக 3000 கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் குற்றச்சாட்டு பிரிவிற்காக இன்று நேரில் ஆஜர்படுத்த நீதிமன்றம் அவர் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் குற்றச்சாட்டு பிரிவை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே பிரதான வழக்கு மத்திய குற்றப்பிரிவு அந்த விசாரணை முடிவடைவதை குற்றச்சாட்டு பதிவை மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதி அல்லி அவருக்கு வருகிற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டிப்பதாகவும் உத்தரவிட்டிருக்கின்றார். செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் 16வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.